ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த காலை வேளைகளை ஜெபித்தீர்களா? வேதம் வாசித்தீர்களா? தினமும் வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், தேவனை விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு நற்செய்தி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது திருவசனம். நான் வந்து சுகமாக்கு, நான் வருகிறேன். 100 ஆண்டுபடுத்த வந்து சொல்கிறான், என் வேலைக்காரன் திமிர்வாத வியாதியினால் கொடிய வேதனைப்படுகிறார். தகவலை சொல்லும்பொழுது 100 எதிர்பார்க்கிறார், என்னுடைய வீட்டிற்கு வந்து நீர் அவன் சிரசில் கை வைக்க நான் தகுதியில்லாத பாத்திரம். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அவன் சுகமாகிடுவான். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற, நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிப்போனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசித்தபடி பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் விசுவாசம் என்ன? உயிருள்ள விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து ஆண்டவர், கடுகளவு உயிர் இருக்குது, அது வளருகிற விசுவாசம். அப்படிப்பட்ட உன்னத தேவனை விசுவாசித்து நாம் பேசுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதை காண முடியும். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கிறதை பார்க்க முடியும். நேற்று மாலை வேளையில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவள் வாலிப மகளாக இருந்தபோது ஜெபத்திற்கு வந்திருந்தாள். இன்றைக்கு கர்த்தர் 2 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். அந்த மகளை நான் சந்திக்கும் பொழுது, முதலாக சந்திக்கும் போது மிகவும் வறட்சியான ஒரு சூழ்நிலையிலே அவள் இருந்தாள். அவளுக்கு கர்த்தர் சொன்ன காரியம், அவளை விசுவாசித்து பேசும்படியாய் அவளிடத்தில் கர்த்தர் சொல்லியிருந்தார். நேற்றைய தினத்தில் நான் காணும் பொழுது அவள் சொன்னார், அன்றைக்கு கேட்டது வரையே ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் விசுவாசித்து கேட்டேன். எல்லாவற்றையும் நல்ல கணவரை கொடுத்தார், 2 பிள்ளைகளை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், நல்ல குடும்பத்தை கொடுத்தார். கர்த்தர் நீ அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 100 சொல்கிறார், நீர் வராண்டா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, நான் வந்து சுகமாக்குவேன். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சமுத்திரத்தில் பேதுருவை சந்தித்தவர். எனக்கு அருமையானவர்களே, பேதுரு வீட்டுக்குள் சென்று மாமியை சுகமாக்கின கையை பிடித்து தூக்கிவிட்ட ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்க வீட்டுக்குள் அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். உன்னிடத்தில் பேச ஆயத்தமாக இருக்கிறார். உன் சுகவீனத்தை எல்லாம், வியாதிகள் எல்லாம் சுமந்த ஆண்டவர் அவர். மருத்துவர்கள் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை படுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இயேசு உங்கள் பட்சத்தில் வருவார் என்று சொன்னார். இயேசு உங்கள் வீட்டிற்கு வருவார் என்று சொன்னார். இயேசு உங்கள் அருகில் வருவார் என்று சொன்னார். இயேசு உங்கள் சிரசிலே கை வைப்பார் என்று சொன்னார். இயேசுவை நேசித்து நீங்கள் பேசுவீர் என்று சொன்னார். இன்றைக்கு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர் பேசின அதே நேரத்திலே அந்த வேலைக்காரன் சுகமாக இருந்தான் என்று சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சொல்கின்ற வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தைகளாக இடத்துல சொல்லும். அவர் சொன்னார், நான் ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், வா என்று சொன்னால் வருகிறார். ஆனால் பாருங்கள், உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு தாங்க. ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு போதிப்பாராக. அவர் வந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. உங்கள் சரீரத்தின் வியாதிகள் எல்லாம் சுமந்த தேவன், நம்முடைய பாடுகள் எல்லாம் சுமந்த தேவன் தம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்வாராக. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு சுவாமி, நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொன்னேன். இன்றைக்கு மரணப்படுக்கையிலே வியாதி நிமித்தம், கொடிய வியாதி நிமித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கல்வாரி இரத்தம், கல்வாரியிலே ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ருசி பார்த்தவர், வேதனை எல்லா வியாதி எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்த என் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீர் அவர்களை தொட்டு நீர் பட்சத்தில் வந்து நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொன்னேன். உடைய தள்ளும்புள்ள கரத்தினால் சுகமுண்டாகட்டும் அப்பா. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். கொடூரமான கொடிய வியாதிகள் உடைய கரத்தினால் தழும்புகளால் சுகமாகட்டும். மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் மெய்யாகவே எங்கள் வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்தேரே
அப்பா 1 பேதுரு 2:24 படி இப்படி தழும்புகளால் சுகமாகணும் என்று சொல்லி இந்த நல்ல வார்த்தைகளை நீர் சென்று நீர் கரமைத்து தொட்டு சுகமாக்குவதை காணட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.